ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ கூடவே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரைஸ் மணி காம்படிஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஏற்பலான்ட்டு இருக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறதில்ல எவ்வளோ மாடு எவ்வளோ கன்றுக்குட்டி இருக்குது, அதாவது டோட்டலாக எவ்வளோ இருக்குது அதை மட்டும் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி கீழே கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து யார் முதல்ல போடுறாங்களோ அது யார் கரெக்டாக சொல்கிறாங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரைஸ் ஆட்ட கொடுக்கலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். அதாவது இந்த ஒரு வாரத்துக்குள்ளே யார் கரெக்டாக சொல்கிறாங்களோ அதான் டைம் லிமிட்டு. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைஸ் கிடைக்கும். அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக சொல்கிற எல்லாத்துக்குமே இல்லை, யார் ஃபஸ்ட்டு கரெக்டாக சொல்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸு. நம்ம சேனலில் ரொம்ப நாளாக பார்த்துக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கரெக்டாக தெரிஞ்சுருக்கும் எவ்வளோ மாடாக கன்றுக்குட்டிலாம் இருக்குன்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் நீங்கள் ஈஸியாக நீங்கள் பார்த்து நீங்கள் சொல்லிடலாம். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணி வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக சொல்லிடலாம் எவ்வளோ மாடு எவ்வளோ கன்றுக்குட்டி இருக்குன்னு. ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடுவோம். இன்றைக்கி இந்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பண்ணையில் சாயங்கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வேலை இருக்கும், என்னென்ன ஒர்க்கெலாம் இருக்கும், கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையில் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மாடுகள்லாம் சேர்த்து மொத்தமாக எவ்வளோ பால் கறந்துட்டுருக்கு அதோட அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவாகவே நான் காட்ட போகிறேன். அதாவது நீங்கள் எவ்வளோ ஒவ்வொரு மாடு எவ்வளோ லிட்டர் பால் கறக்குன்னு நீங்கள் டேரெக்டாகவே பார்த்துக்கலாம் அந்த வீடியோவில். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் சாயங்காலம் ஆன உடனே ஃபஸ்ட்டு இந்த தவிடு, பருத்திக்கொட்டை, புண்ணாக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து என் வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கொண்டு வந்துடுவோம். ஸோ கொண்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து நம்ம மாடுகளாக நம்ம பார்த்திங்களா அவங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ அது கவுண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து அரிசி மாவு கொடுத்துருவோம். அரிசி மாவு பார்த்தீங்கன்னா ஊற வச்சுருவோம் ஆல்ரெடி. ஸோ அது அப்புறம் அது ஊறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 1 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அதை பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி நல்லா பார்த்திங்கன்னா வந்து ஊறி இருக்கும் மாடு. பார்த்திங்கன்னா ஈஸியாக பார்த்திங்கன்னா ஜீரணமாகிறத சாப்பிட்டுச்சுன்னா, இதே இதை சாப்பிட்டுச்சுன்னா பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜீரணமாக லேட் ஆகும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஊற வச்சு இதை போட்டுருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து தவிடு. ஸோ எல்லா மாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 கை போடுவோம், ஒரு மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 4 கை போடுவோம். ஏன்னா ஒவ்வொரு பொசிக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாட்டுக்கு ஏற்ற மாதிரி போகும். ஏன்னா பார்த்தீங்கன்னா சில மாடு பார்த்தீங்கன்னா அதிகமாக கறக்கும், சில மாடு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கம்மியாக கறக்கும், சில மாடு மீடியமாக கறக்கும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா தவிடு, மாடு தீனி, பருத்திக்கொட்டை இதெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து 3வது நம்ம பார்த்திங்கன்னா வந்து குச்சி தீவனம், மாடு தீவன குச்சின்னு சொல்லுவோம். ஸோ அது பார்த்திங்கன்னா வந்து மாட்டுக்கு. ஸோ இதெல்லாமே போட்ட உடனே பார்த்தீங்கன்னா வந்து அப்போவே காட்டிட மாட்டோம். போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷமாவது பார்த்தீங்கன்னா வந்து தண்ணிக்குள்ளேயே ஊறணும். ஊறினதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்து கொடுப்போம். ஸோ இந்த கேப்பை பயன்படுத்தி நம்ம கோழிகளை என்ன பண்ணுறாங்க பாருங்கள், அந்த தீனத்தெலாம் எடுத்து தின்ட்டுருக்குது. ஸோ இது வந்து அடுத்த செட்டுக்கு வச்சுருக்கிற மீதி. ஸோ அதை எடுத்து சாப்பிட்டுக்குது. ஸோ நம்ம தண்ணி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் வரும். ஸோ பைப் கனெக்ஷன் கொடுத்துக்குறோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கும். ஸோ இந்த செட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கன்றுக்குட்டி படைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மாடு பக்கத்தில் கட்ட மாட்டோம். ஏன்னா உங்களுக்கே தெரியும், மாடையும் கன்றுக்குட்டி பக்கத்தில் வச்சுன்னா எல்லா பாலையும் பார்த்தீங்கன்னா குடிச்சிடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தையும் சேஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா வந்து தனியாக இந்த செட்டுக்குள்ளே வெயில் அடிக்காமல் நல்ல நிழலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே படுத்துக்கும். படுத்துட்டு பார்த்தோன்னா வந்து சாயங்கால நேரத்துக்கு பால் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் வெயிட் பண்ணிட்டு வருங்க, எல்லாம் அங்கே இங்கேயும் பாட்டுக்கு வருங்க. ஏன்னா அந்த சைடு தான் எல்லா மாடும் இருக்குது. ஸோ எப்போ எங்கள் அம்மா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டுருக்கு எல்லாம். ஸோ இது எல்லாமே இப்போ வந்து பால் கடிக்கிற கன்றுக்குட்டி. தீனும் பார்த்தீங்கன்னா சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி பார்த்தீங்கன்னா மாடு தீவன தண்ணி எல்லாமே குடிக்கும். ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பால் டைம் ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி பார்த்துட்டே இது வருங்க, இது மாதிரி வெயிட் பண்ணிட்டே கத்திகிட்டே இருக்கும். நீங்கள் வீடியோவில் பார்த்தா கத்திட்டு இருக்கும், இந்த வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து கத்திகிட்டே இருக்குது. முக்கியமாக இதுதான் கற்று அதிகமாக. அஞ்சு நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. மாடு தீவனது எல்லாமே ஊறியாச்சு. ஸோ எல்லா மாட்டும் பார்த்தீங்கன்னா ஒத்துட்டாச்சு. ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா குடிக்குதுங்க. ஸோ எல்லா மாட்டுக்கும் தெரியும் எதோட பூசி எதுன்னு. அதுக்கு ஆர்டராக தான் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக நம்ம பூசி வச்சுருப்போம். டோட்டலாக 5 பூசி. ஸோ எல்லாத்துக்கும் தெரியும் எந்த மாடு எத்தனாவது நின்று குடிக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த மாடுகளே கரெக்டாக தெரியும். சில டைம் பார்த்தீங்கன்னா அங்கே போகும், நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிடிச்சி இழுத்துக்கணும்.
ஏன்னா வந்து மிக்ஸ் ஆகிடக்கூடாது, இதோட பூச்சி அது குடிக்கக்கூடாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து நான் இப்போ சொன்ன மாதிரி எவ்வளோ அதிகமாக கறக்கிற மாட்டுக்கு கொஞ்சம் அதிகமாக இது மாதிரி மாடு தீவன பருத்தி கொட்டையில் வச்சுருப்போம், கம்மியாக கறக்க கொஞ்சம் கம்மியாக வச்சுருப்போம். ஏன்னா வந்து அதிகமாக கறக்கிறதுக்கு நீங்கள் நல்லா இது மாதிரி கொடுத்தா தான் அதோட இது ஹெல்த்து வந்து பாதிக்காமல் எலும்புதோலாம் தெரியாமல் இருக்கும். நீங்கள் வந்து கம்மியாக கொடுத்துட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து பால் ஃபுல்லாக கறந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா வந்து உடம்பு நல்லா இழைச்சி போயிடும், மடி தேத்துறது கஷ்டம், பாலும் கம்மியாக லேட்டராக. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ கறக்குதோ அதுக்கேற்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து கரெக்டான தீவனம், பருத்தி கொட்டை புண்ணாக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சுருவோம். தண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஈக்குவலாக, தண்ணி பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும், ஒரு பூசி ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா வெயில் காலமில், அதனால் பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவில் கொடுத்துருவோம். ஸோ தண்ணி காட்டி முடிச்சதுக்கப்புறம் கூடவே இன்னொரு வேலை என்ன பார்த்தீங்கன்னா இந்த சாணி வலிக்கிறது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமானது. எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கடுத்தால மாடு இருந்தால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கீழே சாணி இருந்தே தான் ஆகும். ஸோ நீங்கள் வலிச்சுட்டு போயிட்டு வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வந்தாலும் பார்த்தீங்கன்னா அங்கே 2-3 மொத்த சாணி இருந்தே ஆகும். ஸோ அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். அது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் சுத்தம் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா வந்து சுத்தம் இல்லாத மாதிரி இருக்கும். அதனால் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைமிங் வச்சுருவோம். காலையில் பார்த்தீங்கன்னா வந்து பால் கறக்கும் போது ஒரு தாட்டி சாணி வலிச்சிருவோம், மதிய நேரத்தில் இது மாதிரி கடுத்தரைக்கு இருக்கும்போது சாணி, சாயங்கால நேரத்தில் ஒரு தடவை வலிச்சிருவோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அப்படி வலிச்சாவே பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக தெரியும். வலிச்செல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பாட்டுக்குன்னு பார்த்தீங்களா இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா கொட்டிடுவோம். ஸோ இந்த இடத்துல கொட்டிட்டா பார்த்தீங்கன்னா டிராக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வலிச்சிட்டு போயிடும். ஒரு டிராக்டருக்கு ஒன்று எவ்வளோன்னு அமௌண்ட் எனக்கு 1000 ரூபா சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு டிராக்டர் ஃபுல்லாக நம்பிச்சுன்னா 1000 ரூபா கொடுப்பாங்க நமக்கு. அவங்க அதை எட்டு போய் பார்த்தீங்கன்னா வந்து இந்த நெல் வயலுக்கு, கரும்பு தோட்டத்துக்கு, வாழை தோட்டத்துக்கு இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து உரத்துக்கு பார்த்தீங்கன்னா போட்டுருவாங்க அவங்க. ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிச்சிட்டு இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக போட்ட கன்றுக்குட்டி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கோழி பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெண்டு பிடிச்சிருச்சு. ஸோ ஃப்ரெண்டு பிடிச்சி பார்த்தீங்கன்னா பாருங்கள் அது மேலே ஏறி நின்றுட்டுக்குது. இது இருக்கிற வெயிட்டுக்கு 3 கிலோ இருக்குது அந்த கோழி. அந்த குட்டி கன்றுக்குட்டி மேலே ஏறி அமுத்திட்டு இருக்குது, நகத்தை போட்டு கீறிட்டு இருக்குது. இந்த நெல்லுக்கு கொத்தாது கன்றுக்குட்டி எல்லாம். ஆனால் பார்த்தீங்கன்னா சும்மா விளையாட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பிடிச்சி அது மேலே ஏறி நின்றுக்கும். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 கோழி இருக்குது. ஆளுக்கு ஒரு கன்றுக்குட்டின்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் பங்கு பிடிச்சி வச்சுருக்கு. இது கன்றுக்குட்டி எனக்கு, இந்த கன்றுக்குட்டி எனக்குன்னு. நைட் ஆனால் பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஏறி படுத்துக்கும், சாயங்காலம் நேரத்தில் ஏறி பார்த்தோட விளையாடும். இது மாதிரி பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்கோம் ஒவ்வொரு கோழியுமே. இந்த கன்றுக்குட்டி வருங்க இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி கட்டி முடிக்கலையான்னு பார்த்துட்டுங்க. தண்ணி கட்டி முடிச்சா தான் பார்த்தீங்கன்னா வந்து பாலை கறப்போம். ஏன்னா வெறும் வயிற்றில் பார்த்தீங்கன்னா வந்து பாலை கறக்கக்கூடாது. அதனால் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் ஃபுல்லாக தண்ணி காட்டி வயிற்று நப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலை கறக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிடுவோம். ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா காம்படிஷன் மறந்துடாதீங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்கும் போது எவ்வளோ மாடா எவ்வளோ கன்றுக்குட்டி இருக்குன்னு கரெக்டாக பார்த்து நோட் பண்ணி வச்சுங்க. நீங்கள் கோழி, ஆடு இதெல்லாம் என்ன வேண்டாம், ஜஸ்ட்டு மாடு, மாட்டோட கன்றுக்குட்டி அதை மட்டும் எவ்வளோ இருக்குன்னு கரெக்டாக பார்த்து சொன்னாவே போதும். ஏன்னா வந்து எங்களுக்கு பண்ணையில் இந்த நான் இப்போ கேமரா ஆங்கிள் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும், வேறு எங்கேயுமே இருக்காது. அதில் ஒரு 2 இது மட்டும் 2 கவுன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கும். நீங்கள் அங்கே இருக்கானே உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது, லைட்டாக தெரியும். நான் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அந்த வீடியோவில். ஸோ அது மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க, எவ்வளோ கவுண்ட்ஸ் இருக்குதுன்னு கரெக்டாக சொல்லிடுங்க. நான் வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ நம்ம இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், புல் நறுக்கிற மிஷின். அறுக்கிற மிஷின் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இல்லை, நம்ம கையில் தான் இருக்கிறோம். அறுத்து கொண்டு வந்து இங்கே போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மிஷினுக்குள்ளே கொடுத்தா பார்த்தீங்கன்னா வந்து அரைச்சி இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து குட்டி குட்டி பொடி பொடியாக பார்த்தீங்கன்னா நமக்கு பண்ணி கொடுத்துரும். அப்படியே போட்டால் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து களைச்சி வச்சுருதுங்க. தண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கடிக்க முடியறதில்ல. தண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கெட்டி கெட்டியாக இருக்குது. நம்மக்கிட்ட கொஞ்சம் வயசான மாடு, சின்ன சின்ன கண்டுக்குட்டிகளாக இருக்குது. ஸோ அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி அரைச்சி வச்சா தான் நல்லா பார்த்தீங்கன்னா வந்து வேஸ்ட் ஆகாமல் திங்கும். எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா வேஸ்ட் ஆகிடும், நமக்கு பார்த்தீங்கன்னா டைம் வேஸ்ட்டு நிறையா இருக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த சைடு தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பில்லை பார்த்தீங்கன்னா உள்ளே தள்ளுவீங்க, தள்ளினது பார்த்தீங்கன்னா அந்த சைடு வெளியே வந்துடும். ஸோ இது கொஞ்சம் வறண்ட இது புல்லு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கசகசன்னு இருக்குது. இந்த பச்சை புல் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்கும், பச்சை பச்சைன்னு நீட்டாக ஒரே லைனாக இருக்கும். எடுத்து வச்ச போது டக்கு டக்குன்னு அரைச்சி ஒரு 5 நிமிஷத்தில் மொத்தமாக எல்லா மாட்டுக்கும் அரைச்சி கொடுத்துரும். ஸோ இந்த அரைச்சா தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டுக்கு, குரம்பிக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அதை கொடுத்துக்கிறோம். ஸோ நம்ம சாயங்காலத்து வேலையில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி காட்டுறது, அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சாலை பார்த்தீங்கன்னா சுத்தம் பண்ணுறது, சாணி வலிச்சிடுறது, சாலை வந்துட்டு நல்லா கடுத்தரை கூட்டி விடுறது. ஸோ
இது பார்த்தீங்கன்னா 2வது வேலை இருக்கும். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பால் தான். பால் கறந்து அப்புறம் தீனை போடுறது. இந்த 4 வேலை தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்குது. ஸோ மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா தவிடு குடிச்சிட்டு இருக்குதுங்க. ஸோ அது குடிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்குட்டியெல்லாம் பார்த்துட்டு இருக்கலாம். இங்கே ஒரு இது நடந்துட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா அதோட அம்மா, ரைட் சைடில் இருக்கிறது அம்மா, லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அதோட புள்ள. ஸோ 2 பாருங்கள் பேசிகிட்டு இருக்குது என்னமோ. இது 2 பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் பக்கத்தில் கட்டிடுவோம். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து பேசிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு அதை வந்து இதை நக்கு இது வந்து அதை நக்கிட்டு இருக்கும். கொஞ்சம் தள்ளி கட்டினா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கத்திகிட்டே இருக்கும். அதனால் வந்து பக்கத்தில் கட்டிடுவோம். ஸோ இது நாங்கள் எங்களோட வயல். இது வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த சூப்பர் நைப்பர் புல்லுக்கு பார்த்தீங்கன்னா மசால் புல் அதுதான் பார்த்தீங்கன்னா வந்து போட்டுருக்கோம். எல்லாமே போட்டு தண்ணி விட்ருக்கு. ஸோ இது வளர்ந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தீன் பிரச்சனை பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். ஆல்ரெடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து பழைய கட்டை இருந்துச்சு, இந்த வயசாகிடுச்சு அந்த மசால் புல்லுக்கெல்லாம் கட்டைக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓட்டி விட்டுட்டு புது கட்டை போட்டிருக்கோம். ஸோ இது வளர்ந்ததுக்கப்புறம் இது மாதிரி தான் இருக்கும். அந்த பச்சை பசுலேன்னு நம்ம நாய் வருங்க. வெயில் தாங்க முடியலன்னா தண்ணி கட்டி அந்த மசால் புல்லுக்கு. ஸோ அந்த வாய்க்காலில் வந்து பார்த்திங்கன்னா படுத்துருச்சு, நல்லா ஜில்லுன்னு குழுக்குன்னு இருக்கும். அதுவும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா வந்து தென்னை மரத்து இது நிழல், தென்னை மரத்துலேயும் பார்த்தீங்கன்னா காய் பிடிச்சிட்டாங்க. ஸோ நிழலுக்கு பார்த்தா வந்து நல்லாவே பார்த்தீங்கன்னா படுத்துக்கிச்சு. நான் வந்து ஃபுல்லாக வெறும் மசாலா புல் மட்டும் எதுவும் வச்சுருக்கணும், வேறு எதாவது விற்கலான்ட்டு பார்த்தா வந்து இது மாதிரி தென்னை ஒரு 10 நெட்டி இருந்தோம். ஸோ நல்லாவே வளர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக இல்லை பாதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தென்னை மரமே போட்டுட்டோம். ஸோ மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே தண்ணி குடித்து முடிச்சிருச்சுங்க. ஒரே ஒரு மாடு கடைசி மாடு, அது மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி குடிச்சிட்டுங்க. ஸோ அது குடிச்சு முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பால் தான் கறக்கணும். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம இது மாதிரி நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா சில செடிகள் இருக்கும், அது எலுமிச்சம்பழம் இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். அதெல்லாம் வந்து அப்பப்போ 2 நாளைக்கு ஒருக்கா இல்லை 3 நாளைக்கு ஒருக்கா பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி கீழே இருக்கிற பழத்தெலாம் பார்த்தீங்கன்னா பறித்து பார்த்தீங்கன்னா வந்து விற்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு போயிடுவோம். அதாவது பால் கொண்டு போகும்போதே பார்த்தீங்கன்னா வந்து இந்த எலுமிச்சம்பழத்தையும் பார்த்தீங்கன்னா கொண்டு போனால் பார்த்தீங்கன்னா வந்து வாங்கிக்குவாங்க. ஏன்னா வெயில் காலம்ல அதனால் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் இது மாதிரி ஜூஸு இது மாதிரி போடுவாங்க. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டைமில் இது மாதிரி லெமன் ரைஸ் பண்ணி கொடுக்குறக்கு இது மாதிரி பார்த்தீங்கன்னா எலுமிச்சை வாங்கிடுவாங்க. மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நான் எலுமிச்சம்பழம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சம்மர் டைமில் 8 ரூபா 10 ரூபாய், 1 10 ரூபா, 1 8 ரூபாய்க்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து 5 ரூபா அது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அங்கே சொல்கிறத விட கம்மியாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம். கொஞ்சம் மழை காலம் வரும், ஆடி மாதம் மழை காலம். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த லெமன் தான். 2 செடி நம்மகிட்ட இருக்குது. வீட்டுக்குன்னு வச்சோம் பார்த்தீங்கன்னா வந்து விற்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறையவே பிடிச்சிருச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இது என்னென்னு பாருங்கள், உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். கருகருப்பாக கிடக்குறது நெல் ஒன்று ஒரு பழம். இது நானே சொல்லிடுறேன், இது வந்து நகாப்பழம். பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து நாட்டு நகாப்பழம். இது மாதிரி தான் இருக்குது சின்ன சின்னதாக. இது ஒரு வெரைட்டி இது. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து நிழலுக்கு பார்த்தீங்கன்னா நெட்டியிருந்தோம். ஒரு 6 வருஷம் ஆயிடுச்சு காய் பிடிக்கிறதுக்கு. ஸோ இப்போ தான் வந்து முதல் டைம் பிடிச்சிருக்கு. பிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் விழுந்துருதுக்கு கீழே. ஸோ விழுந்தோடனே பார்த்தீங்கன்னா பழுத்த பழம் விழுந்தால் டப்புன்னு வெடித்து ஒரு மாதிரி மண்ணுக்குள்ளே விழுந்துருது. ஸோ அதனால் கீழே பார்த்தா அந்த வைக்கோல் போட்டு சாக்கை பிடிச்சி போட்டிருக்குறோம். மேலே வருங்க அந்த கருகருன்னு தெரியுது பார்த்தீங்களா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நாவற்பழம் தான். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா மேலே வந்து விழுந்தோடனே உடஞ்சிருதுங்க. ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி சாக்கு செட்டப்பில் எல்லாமே பண்ணுறோம். மாடி மேலே தான் இருக்குது. மாடி எத்தனை வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொறிச்சிருக்கும் மேலேயே. அது போக பார்த்தீங்கன்னா வந்து கீழே உள்ளது இது மாதிரி செவுத்தில் பட்டு வயலட் கலரில் வருங்க, கீழே விட்டு வயலட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் நாஸ்தி பண்ணிகிட்டு இருக்குது. இங்கே வருங்க வைக்கோல் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இத்தனை இது வருங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சேல்ஸுக்கு ஒரு குட்டி படி இருக்கும். அதாவது 100 ml பிடிக்கும் ஒரு பால். அந்த படி பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் படி நம்பிச்சுன்னா பார்த்தீங்கன்னா வந்து 10 ரூபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் கொடுத்துருவோம். இது பார்த்தீங்கன்னா சாயங்காலத்தில் ஸ்கூல் முடிஞ்ச வரீங்களா பார்த்தீங்கன்னா டக்குன்னு வாங்கிக்குவாங்க பால் ஊற்று போகும்போது. ஏன்னா வந்து நம்மளாலையும் பார்த்தா அத்தனையும் சாப்பிட முடியாது. பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்தாலும் பார்த்தா அத்தனையும் பார்த்தீங்கன்னா வந்து மூவாது. என்னென்னு பார்த்தா நிறையா இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்தா கொஞ்சம் விற்றுருவோம். அடுத்து பார்த்தோன்னா நம்மளதில் பார்த்தீங்கன்னா வந்து என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து நெல்லிக்காய் மரம். ஸோ அதுதான் நெல்லிக்காய். ஒரு நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருச்சு. இது பார்த்தீங்கன்னா நம்ம விற்க மாட்டோம். ஸோ இது வந்து அந்தளவுக்கு யாரும் வாங்க மாட்டாங்க, புளிக்கு படிக்கும். அதனால் யாரும் வாங்குறதில்ல. நாங்கள் என்ன பண்ணோம், இது யாராச்சும் வந்து பிடிச்சிங்கன்னா பிடிச்சிக்குவாங்க. அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது அப்படியே பொறிச்சு ஊறுகாய் போட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கணும் நாங்களே. ஸோ நம்மகிட்ட இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மரம் இருக்குது.
பாருங்க எல்லாமே பக்கத்தில் பிடிச்சிருக்கு. நம்ம சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா பல்லு கூச ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் அந்தளவுக்கு சாப்பிட்றதில்ல, விட்டாச்சு. எப்பாச்சும் மட்டும் பார்த்தீங்கன்னா உப்போடி கூட சாப்பிட்றது, மற்ற நேரத்தில் அப்படியே தான் இருக்கும். நம்ம பேசிட்டு இருக்க நேரத்துலேயே பார்த்தா மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணிக்கு குடிச்சு முடிச்சிருச்சு. எல்லா மாடும் குடிச்சாச்சு. ஸோ இதுதான் பால் கறக்க பார்த்தீங்கன்னா அப்பா ஸ்டார்ட் பண்ணிட்டார் ஒரு மாடில். ஸோ நம்ம இதை எடுத்துகிட்டு அப்படியே போயிடலாம். அங்கே போய் மாடு எவ்வளோ கறக்குன்னு நம்ம பார்த்துருவோம். இது நம்ம கோழி வருங்க வெறுமி பெட்டில் பார்த்திங்கன்னா படுத்துருக்கு. இது மாதிரி வெய்ய நேரத்தில் இது மாதிரி தான் படுத்துக்கும். எல்லாமே கொஞ்சம் மண்புழு இது மாதிரி பூச்சிலாம் இருக்கும். ஸோ அதை கொத்தி சாப்பிட்டு இது இங்கேயே படுத்துக்குது இந்த கோழிகள்லாம். பால் பார்த்தீங்கன்னா ஆரம்பித்தாச்சு நான் சொன்ன மாதிரியே. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மாடு பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா இல்லை, அது விற்றாச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி இல்லாமல் கறக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி போசிக்குது பார்த்தீங்களா. போசியில் பார்த்தீங்கன்னா அந்த நறுக்குன்னு அந்த மசால் புல்லுக்கு பார்த்தீங்கன்னா பில்லு அதை பார்த்தீங்கன்னா வச்சுருவோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்கிறக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த பாலை பார்த்தீங்கன்னா வச்சுருவோம். ஸோ இது ஒரு குட்டி ட்ரிக்கு. அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கண்குட்டி இந்த போசி வைக்காமல் பில்லு வைக்காமல் விட்டிங்கன்னா அது பாட்டு சுற்றிட்டே இருக்கும். நம்மளால் பார்த்தீங்கன்னா பின்னாடியே அந்த பக்கெட்டை தூக்கிட்டு போயிட்டுன்னு பாலை கறக்க முடியாது. ரொம்ப பார்த்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தீனை வச்சுட்ருவோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாப்பிட்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பாலையும் பார்த்தீங்கன்னா கறந்து விட்ருவோம். ஸோ இந்த மாடு மட்டும் இல்லை, இன்னொரு மாடும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் பண்ணணும். அதுக்கும் பார்த்தீங்கன்னா தீனை பாட்டில் வச்சுட்ருவோம். அதுவும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற நேரத்தில் பால் கறந்து விட்ருவோம். ஸோ இது பாருங்க இந்த கண்ணுக்குட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்குது. வந்தோடனே பார்த்தீங்கன்னா பாலை குடிக்கும்ன்ட்டு ஸோ பாலை கறந்து முடிச்சாச்சு. ஸோ இந்த ஒரு போசி ஃபுல்லாக நம்ம பார்த்தீங்கன்னா 3 லிட்ரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 2 லிட்டரு பக்கத்தில் வந்திருக்கும். அடுத்த அம்மா பார்த்தீங்கன்னா அடுத்த மாட்டை கறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கறக்கிற முன்னாடி பார்த்தீங்கன்னா இது கண்ணுக்குட்டி இது பார்த்தீங்கன்னா இந்த மாட்டுக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா அவுத்துட்ருவோம். அவுத்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாலை குடிக்கும். குடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கறக்க ஆரம்பிச்சிடுவோம் இந்த மாட்டில். ஸோ அப்பா கறக்கிற மாட்டு அடுத்த 2வது மாடு அதுக்கு நான் சொன்னேன் இதுக்கும் கண்ணுக்குட்டி இல்லை. அதே போல் நாங்கள் பக்கத்தில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் அந்த பில்லை போட்டு நான் சாப்பிட்ற நேரத்தில் கறந்துட்டுருக்குறோம். ஸோ இந்த மாடு ஃபைனலாக கண்ணுக்குட்டி பாலை குடிச்சு முடிச்சிருச்சு ஸ்டார்டிங் இதில். ஸோ இப்போ தான் அம்மா பால் கறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா சில மாடு பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி இருந்தால் தான் பாலை கறக்கும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பக்கெட்டில் அந்த பில்லை வச்சு ஏமாற்றணும். சில மாடு அப்படி ஏமாற்றணும்னு பார்த்தீங்கன்னா சிலது கறக்காது. ஸோ அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விற்கணும்னா அந்த ஒரு நாள் பார்த்தீங்கன்னா தள்ளி கட்டி வைக்கணும். அந்த மாடு நின்றுச்சு வச்சுங்க கண்ணுக்குட்டிலாம் பால் கறக்கிறதுக்கு நீங்கள் இப்போ தான் அந்த கண்ணுக்குட்டி விற்றுடலாம். அப்படி இல்லைன்னா அப்போ கண்ணுக்குட்டி இல்லாமல் ஏதாவது பண்ணிச்சு வச்சுங்க பாலை தள்ளி விட்றது ஓடிச்சு பாலுக்கு நிற்காமல் தள்ளிச்சுன்னா பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்குட்டியை விற்க முடியாது. ஸோ எப்போவுமே பால் கறக்கும்போது இது முன்னாடி கட்டி வச்சுருவோம். இதுதான் பார்த்தீங்கன்னா பாலை கறந்ததுக்கப்புறம் குட்டி குட்டி பூசியில் கறக்கணும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொண்டு இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஊற்றி வைப்போம். ஏன்னா ஃபுல்லாக அந்த கேனாவே விட்டு போய் கறக்க முடியாது. ஏன்னா மாடு பார்த்தீங்கன்னா அந்த எங்கேயாச்சு காலை இட்டு உதச்சி வச்சுங்க பால் கறக்கும்போது மொத்தமாக வேஸ்ட் ஆகிடும். அதனால் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு பூசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 லிட்ரு அது மாதிரி 2 லிட்டராக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பூசியில் கறந்து அதை கொண்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஊற்றி வச்சுருவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு கறந்த அந்த 2 லிட்டரு பால் 2.5 அந்த பால் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். ஸோ இந்த ப்ளூ கேன் 10 லிட்டரு பிடிக்கும். அந்த சில்வர் கேன் பார்த்தீங்கன்னா ஒரு 7 லிட்டரு பிடிக்கும். இது நம்ம பறித்த எலுமிச்சை பழம், இது அந்த நெகா பழம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சேல்ஸுக்கு போகுது. மழை வேறு பார்த்தீங்கன்னா நம்ம வர மாதிரி இருக்குது. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாலை கறந்து சேல்ஸுக்கு போய்ட்டு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பாலை கறக்க முடியாது. மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஓடும். ஸோ மேக்ஸிமம் எல்லா மாடையும் நான் கவர் பண்ணுற மாதிரி தான் வீடியோ எடுத்திருப்பேன். ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா கரெக்டான கவுண்ட்ஸை பார்த்தீங்கன்னா நான் கேட்ட கேள்வி கரெக்டாக சொல்லிடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் கிடைக்கும்.
இதில் எந்த மாடும் எங்கேயும் நான் ஒழிச்சு வைக்கல, கன்றுக்குட்டி எங்கேயும் ஒழிச்சு வைக்கல. நீங்கள் பார்த்தாவே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எல்லாம் ஒரே இடத்துல கட்டியிருக்கோம். பாலை கறக்கும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு அந்த இடத்துல கட்டி கறந்ததுக்கப்புறம் பிடிச்சி மாற்றி கட்டுவோம். நீங்கள் லைனாக ஒரு ஆர்டராக பாட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் கரெக்டாக. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. அடுத்து 2வது மாடு பால் கறந்து முடிச்சாச்சு. இந்த ஒரு 2 லிட்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருக்கு. இங்கே ஒரு நம்ம வீடியோ எடுத்துருக்கும்போது ஒரு கோழி என்னோடது வருங்க. இதுக்கு இதுதான் வேலை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோழி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கன்றுக்குட்டி பிடிச்சிக்கும் பார்த்தீங்களா. சில கோழி சில ஆட்டையும் பார்த்தீங்கன்னா பங்கு பிடிச்சிக்கும். இது மாதிரி ஒவ்வொரு ஆடு ஒரு கன்றுக்குட்டி இது மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா ஏறிக்கும் வந்துக்கும். அந்த சைடு பால் கேன் இருக்குது, அங்கே போய் தள்ளி விட்டுச்சுன்னு வச்சுங்க பால் கேனில் கீழே விழுந்துடும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுருக்கணும். ஓ பாருங்கள், துரத்தி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா மேலே போய் அந்த பால் கேனில் அந்த கைப்பிடியில் கழுத்தை மாட்டிக்கிட்டு தள்ளி இழுத்து விட்ரு கீழே, மொத்த பால் வேஸ்ட்டாக போயிடும். இங்கே ஒரு காமெடி நடந்துட்டுருக்கு. இந்த கோழி பாருங்க, அந்த ஆட்டு பார்த்தா அப்படின்னு சில மாதிரி எப்படி நின்று அசையம் நிற்குது வருங்க. இந்த ஆடு பார்த்தீங்கன்னா அதை நக்கிட்டு இருக்குது. இது மாதிரி பார்த்தீங்கன்னா பல காமெடிகள் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இதில் பார்க்கலாம். நம்ம பண்ணையில் கோழி பார்த்திங்கன்னா ஆடு மேலே நிற்கிறது, கோழி மாடு மேலே நிற்கிறது, அப்புறம் வந்து ஆடு பார்த்தீங்கன்னா கோழி துரத்திட்டு போகிறது, மாடு பார்த்தீங்கன்னா கோழி துரத்திட்டு போகிறது, அப்புறம் வான்கோழி பார்த்தீங்கன்னா வந்து பறந்து போய் பார்த்தீங்கன்னா வந்து சாலை மேலே கொண்டுருக்கும், சில நேரத்தில் மாட்டு கொம்பு மேலே கொண்டுருக்கும். இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. நம்ம பண்ணையில் பார்த்துருவோம். ஸோ அடுத்த மாடு பார்த்தீங்கன்னா அவுத்து விட்டாரப்பா. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து மடி கழுவுறதுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி ரெடியாக இருக்குது. அதாவது எப்போவுமே பால் கறக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து பால் கறக்க அந்த காம்பு மடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கழுவி விட்டுருவோம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வந்து கிருமி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பால் கறக்கும்போது பாலில் போயிடும். அதை என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கீழே சேராகுது பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா மாடு சில நேரத்தில் படுக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து கிருமி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காம்பில் இருக்கும். அதனால் எப்போவுமே பார்த்தீங்கன்னா வந்து பாலை கறக்கிற முன்னாடி கழுவி விட்டுருவோம். கழுவிட்டு தான் கறப்போம். ஸோ அடுத்த மாடு பார்த்தீங்கன்னா பாலை கறந்தாச்சு. இது ஒரு 2 லிட்டரு 3 லிட்டரு இருக்கும். ஸோ ஏன் பார்த்தீங்கன்னா வந்து 5 லிட்டரு அதெல்லாம் கறக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நாங்கள் வந்து அவ்வளோதான் கறப்போம். ஏன்னா பார்த்தீங்கன்னா சில பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கொடுத்துருவோம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து கம்மியாக 2 லிட்டரு 3 லிட்டரு தான் கறக்குறோம். ஸோ நம்ம வீடியோ இருக்கிற நேரத்தில் வருங்க குரம்பப்பட்டி டோப்பில் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா வந்து சீசனுக்கு பார்த்தீங்கன்னா வருவாங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கார்டவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேய்ச்சிட்டு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே தங்குற இடத்துக்கு போயிடுவாங்க. அப்புறம் இவ்வளோ நேரம் போயிட்டு வருங்க. நம்ம காம்படிஷன் என்னன்னா ஜஸ்ட்டு மாடு அதோட கன்றுக்குட்டி எல்லாம் டோட்டல் கவுண்ட் தான். நான் குரம்பை வைக்கல. குரம்பை வச்சுருந்தா பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக போயிருக்கும். எத்தனை ஊர் எனக்கே தெரிய மாட்டேங்குது. கொசன்னு போயிட்டு இருக்கேன். ஸோ இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா பார்த்தீங்கன்னா அடுத்த மாடு பார்த்தீங்கன்னா வந்து பால் கறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த கன்றுக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா சேல்ஸுக்கு போகுது. ஏன்னா நீங்கள் பார்த்தாவே தெரியும் மாடோட பாதி சைஸுக்கு மேலே வந்துருச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா பால் பிடிச்சி ஊற்றிட்டுருக்கு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா வந்து விற்கிறதுக்கு வந்து வியாபாரி வந்து பார்த்துக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் ஒரு வாரத்தில் 2 வாரத்தில் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாடு பார்த்தீங்கன்னா இந்த கன்றுக்குட்டி இல்லாமல் கரெக்டாக இல்லையான்னு ஒரு செக் பண்ணணும். நாளைக்கு செக் பண்ணி பார்க்கணும். நின்றுச்சுன்னா பார்த்தீங்கன்னா வந்து அதை அப்படியே கொடுத்துருவோம். ஏன்னா இந்த மாடு பார்த்தீங்கன்னா வந்து பால் கறக்க நிறுத்த போகுது, வத்தக்கரையாக போகுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொடுக்குறது பெஸ்ட்டு தான். ஸோ அடுத்த மாடு பார்த்தீங்கன்னா நல்லா கறந்துட்டுருக்குறாங்க. அதுக்குள்ள நம்ம இன்னொரு சில காமெடிகள்லாம் நம்ம பண்ணையில் இருக்கும். செங்கர் அதான் என்னென்னா நம்ம கொக்கு. இது பார்த்தீங்கன்னா வந்து டெய்லியும் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு மாடு மேலே ஆடு மேலே இருக்கிற அந்த ஈயை பிடிச்சி சாப்பிடும். அப்பா பார்த்தீங்கன்னா அங்கே பாலக்கண்ணை முடிச்சிட்டாரு.
முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வந்து கன்றுக்குட்டி அவுத்து விட்றாரு. நான் வந்து பால் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபுல்லாக கறக்க மாட்டோம். ஒரு 3/4வாசி கீழே தான் பார்த்தீங்கன்னா வந்து பாலை கறப்போம். மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கன்றுக்குட்டிக்கு போயிடும். ஏன்னா பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டி அதாவது நிறைய பால் குடித்தா தான் கொஞ்சம் வேகமாக வளரும். வேகமாக வளர்ந்ததுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் ஈஸியாக விற்றுடலாம். பாலை கம்மியாக விட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா சின்னதாக நோஞ்சாலி மாதிரி கிடக்கும். ஸோ அது வளர்றதுக்கு லேட் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் நிறையா பாலை கொடுத்து கன்றுக்குட்டி பார்த்தீங்கன்னா விற்க ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா கன்றுக்குட்டி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய கன்றுக்குட்டி இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 3-4 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து வச்சுட்டே இருக்கணும், வளர்ந்து கன்று போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் தான் லாபமே எடுக்க முடியும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா போடுற தீனி தண்ணி எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எதுவுமே அப்போ அந்த காசை திருப்பி எடுக்க முடியாது. எல்லாமே 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் வாங்க முடியும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து கன்றுக்குட்டி கொஞ்சம் கஷ்டம் தான். இடத்தையும் பார்த்தீங்கன்னா நிறையா அடைச்சிக்கு. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா காலக்கன்றுக்குள்ளே டக்குன்னு விற்றுருவோம். சாதாரண பசு கன்றுக்குட்டி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அதை விற்றுருவோம். ஸோ அப்பா வந்து அடுத்த மாடி அவுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அடுத்து இதுதான் பார்த்தீங்கன்னா பால் கறக்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நல்லா பால் கறக்க மாடு. இது வந்து கெச்எஃப்பில் கிராஸ் மாடு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கே தெரியும், கெச்எஃப் கிராஸ் மாடுலாம் பார்த்தீங்கன்னா வந்து 5-20 லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா வந்து 20-25க்கு மேலேயே பார்த்தீங்கன்னா கறக்கக்கூடிய மாடுங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இளங்கறவை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கன்று போட்டிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 13லேருந்து 5 லிட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுக்குது இந்த மாடு. இது நான் சொன்ன புதுசாக போட்ட கன்றுக்குட்டி. அடுத்தது பார்த்தீங்கன்னா அம்மா இதில் தான் பார்த்தீங்கன்னா பால் கறக்க போகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா கெச்எஃப் பார்த்தீங்கன்னா கிராஸ் கன்றுக்குட்டி தான். ஆனால் பார்த்தீங்கன்னா இது பசு இல்லை, இது காளை கன்றுக்குட்டி. அதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக போச்சு. பசுவாக இருந்தால் பாலை கறந்துருக்கலாம், காளை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. இது வந்து விற்க தான் முடியும். ஆல்ரெடி இந்த மாடு இதே மாதிரி ஒரு காளை கன்றுக்குட்டி போட்டிருக்கு. ஸோ இந்த டைம் தான் அது மாதிரி போட்டுருச்சு. ஏன்னா இந்த மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கெச்எஃப் கிராஸ் அந்த சென்னை ஊசி போட்டால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக செட் ஆகுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வெளில நம்ம ஊசி போட்டால் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக அந்த கெச்எஃப் கிராஸ் கன்றுக்குட்டி கிடச்சிருது. நம்ம மித்த மாடுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாகவே வந்துடுது. இந்த மாடில் என்ன குறைன்னு பார்த்தா வந்து இந்த கன்றுக்குட்டி எப்போவுமே பார்த்தீங்கன்னா வந்து அதோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தான் பால் குடிக்க விடும். இந்த ரைட் சைடில் வந்து கன்றுக்குட்டி வந்தால் பார்த்தீங்கன்னா விடாது. அதுவும் இல்லாமல் அந்த கன்றுக்குட்டி பார்த்தீங்கன்னா வந்து புதுசு, இன்னும் பழகலை. காம்பு எங்கே இருக்குது, பால் எப்படி குடிக்கணும் அது வந்து பழகலை. அதுக்கு அந்த பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி 2 பிரச்சனை இருக்குது இந்த மாட்டுக்கு. ஸோ இது வந்து கஷ்டம். இது மட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த கன்றுக்குட்டி பழகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக ட்ரைனிங் கொடுக்கணும். ஸோ அந்த கன்றுக்குட்டி வந்து பிடிச்சி கொண்டு வந்து பின்னாடி விட்டால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பால் குடிக்க ஆரம்பிச்சிடும். இது அதுவே குடிக்குதுன்னு பார்க்குறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அது குடிக்கல, லேட் ஆகிட்டே இருக்குது. மழை வேறு வர மாதிரி இருக்குது. இந்த வீடியோ பார்த்தா மறந்துடாதீங்க, எவ்வளோ மாடு எவ்வளோ கன்றுக்குட்டி இருக்குன்னு கரெக்டாக பார்த்தா ஆன்சர் கமெண்ட்ஸில் கொடுத்துருங்க. நான் அந்த ஒரு வாரம் கரெக்டாக முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு யார் வின்னர்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் சொல்கிறேன். கமெண்ட்டை பார்த்துட்டு கரெக்டாக பாருங்கள் கண்டுபிடிச்சிருச்சு காம்பை. ஸோ பார்த்தீங்கன்னா பால் குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால நான் எக்கே சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த மாடு லெஃப்ட் சைடில் பால் குடிக்க வந்தால் மட்டும் தான் கன்றுக்குட்டி விடணும். அதே மாதிரி பாருங்கள் லெஃப்ட் சைடில் வந்தால் தான் இந்த மாடு விடுது. ஸோ இது மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே பால் கறக்கும். இது ரொம்ப சின்ன வயசுலேருந்து இவங்க நம்மக்கிட்ட இருக்குது. இது வந்து ஒரு நாட்டு மாடு, கிராஸ் மாடு. இது இந்த ஆந்திராவில் ஊங்கோல் மாடுன்னு ஒன்று பார்த்தீங்களா, அந்த இதோடு சேர்ந்தது, அதோட கிராஸு. ஸோ நல்லாவே பார்த்தீங்கன்னா நமக்கு பால் கிடைக்கிது. ஸோ நமக்கு கொஞ்சம் தீன் பற்றாக்குறை கிடைக்காட்டி பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு கொஞ்சம் பால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக கிடைக்குது இந்த மாதம். இது கொஞ்சம் இளங்கன்றுக்குட்டி அடிக்க கொஞ்சம் பால் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருவோம், நல்லா குடிக்கட்டுன்ட்டு. ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருவோம். பால் கலந்துட்டு மீதி இருக்கிற எல்லா பாலையும் பார்த்தீங்கன்னா அது கொடுத்துருவோம்.
பால் பார்த்திங்கன்னா வந்து குடிச்சிருச்சு. ஸோ இதை கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் பால் கறந்த கவலை மீதி பால் இதுக்கு தான் அவுத்து விட்ருவோம். ஸோ இதை பால் கறக்க ஆரம்பிச்சிடலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா மிஷின் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கையில் தான் பார்த்தீங்கன்னா கறந்துட்டுருக்கோம். மிஷின் பார்த்தீங்கன்னா வந்து கெச்எஃப் மாடு இது மாதிரி இருந்துச்சா பார்த்தீங்கன்னா அது ஒரு 15 லிட்டரு 25 லிட்டர் கறக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா மிஷின் தேவை. இது ஜஸ்ட்டு கம்மியாக தான் கறக்கும். அது மாதிரி நிறைய மாடு இருக்குது. மிஷின் வந்து கொஞ்சம் பெட்டர் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லா மாட்டையும் பழக்கணும் மிஷினுக்கு. நம்ம மாடெலாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மிஷினை மாட்டி விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி நின்று வச்சுங்க, மிஷினோட பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு ஓடிடலாம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழக்கி செட் ஆகிற பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு நாங்கள் எதுவும் மிஷின் யூஸ் பண்ணல. எல்லாம் பார்த்தீங்கன்னா கையில் தான் பார்த்தீங்கன்னா கறந்துட்டுருக்குறோம். மழை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வர மாதிரி இருக்குது. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பால் கறந்து முடிக்கணும் பிளானிங்கு. இந்த ஒரு மாடு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மாடு மட்டும் தான் இருக்குது. காற்று வேறு கொஞ்சம் பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மரத்தை பாருங்கள் எப்படி ஆட்டம் ஆடுதுன்னு. தூரல் பார்த்தீங்கன்னா விழுக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாட்டை எங்கள் அம்மா பால் கறந்து முடிக்க போகிறாங்க. ஸோ முடிச்சோன்னா ஒரே ஒரு மாடு மட்டும் கறந்தா முடிஞ்சு. அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுக்கு போய் அதுக்கப்புறம் மழை நின்றதுக்கப்புறம் பால் ஊற்ற போயிடுவோம். நான் வராதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் காலையிலேருந்து. மழை பெய்யுமா? மழை பெய்யுறது தெரியும் அப்படின்ட்டு ஊற்றிடலாம். ஓகே, மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அங்கே பெய்ய ஆரம்பிச்சு அப்படி எடுத்துகிட்டு கொண்டு வந்து இங்கே பெய்ய ஆரம்பிச்சு வீட்டுக்கு வந்துருச்சு. ஸோ உள்ளே வைக்கும் சீட்டுக்குள்ளே கோழி உள்ள ஒரு மழை தெளிவு வந்தாங்க. ஸோ மாடு பார்த்தீங்கன்னா உள்ளே நவுந்து சீட்டுக்குள்ளே வந்து நிற்கிது. ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் இந்த பார்த்தீங்கன்னா பால் கறந்து முடிச்சிடலாம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து 7 நிமிஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு மாட்டுக்குள்ளே பால் கறக்க டைம் ஆகும். குறைஞ்சபட்சம் 5 நிமிஷம், 5 to 7 நிமிஷத்துக்கு ஒரு மாட்டை பார்த்தீங்கன்னா பால் கறந்துருவோம். ஸோ இந்த இடத்துல ஷெட்டு இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து பிரச்சனை இல்லை. மழை பார்த்தீங்கன்னா உள்ளே வரல. இங்கே வந்து சாரல் அடிக்குது. அதுக்குள்ளே வந்து பால் கறந்து ஸோ தூரம் உள்ளதுங்காட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வைக்கோல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காய வச்சுருக்கோம் வெயிலில் மாட்டு எடுத்து செட்டுக்குள்ளே போட்டுக்கலாம். ஸோ நம்ம கோழிலாம் போகிறோம் பெரிய சீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ பதுங்குதுக்கெல்லாம் இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன கன்றுக்குட்டி கோழி ஆடு எல்லாம் கூட இதுக்கு தான் இருக்கும். ஏன்னா கன்றுக்குட்டி பார்த்தீங்கன்னா காய்ச்சி அடிச்சிடும் சீக்கிரம் மழை இருந்துச்சா சாரி. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் சீட்டுக்குள்ளே கட்டி வச்சுருக்கோம்.
மழை பார்த்திங்கன்னா பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. பெருசாக இல்லை, ஓரளவு கம்மியாக தான். ஸோ கடைசி மாடு பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக ஆரம்பிச்சிட்டோம். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் உள்ளே வந்து மாட்டை கட்டி கரைய ஆரம்பிச்சிட்டோம் செட்டுக்குள்ளே. ஸோ மழை பெஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாடு கரெக்டாக கலந்து முடித்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். மாடு வருங்க பேண்ட். ஸோ கைஸ் பண்ணுறாதீங்க. ஸோ எவ்வளோ மாடு எவ்வளோ கண்டுபிடிக்கணும் கவுண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முடிய போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில். இந்த மாடு பால் கண்டோடனே பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ பால் உங்களுக்கு காமிச்சிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சிடுவேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்டில் எவ்வளவு கன்றுக்குட்டி மாடு டோட்டலாக எவ்வளோ இருக்குது அதை மட்டும் நீங்கள் பார்த்து கரெக்டாக சொன்னால் போதும். இந்த காம்படிஷன் எதுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 2000 சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ரீச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெஷலாக ஒரு காம்படிஷனு. ஸோ மறக்காதீங்க, கரெக்டாக பார்த்து கரெக்டாக கமெண்டில் கமெண்ட்ஸ் சொல்லிடுங்க. ஸோ வீடியோக்குள்ளே கன்டினியூ பண்ணிடுவோம் வீடியோவை. ஸோ இது கடைசி மாடு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து அந்தளவுக்கு பெருசாக கறக்காது, இது கொஞ்சம் வட்டக்கறவை மாடு. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 லிட்டரு கறக்கிறதே கொஞ்சம் பெருசு தான். ஸோ இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா கறந்துட்டு கொண்டு போய் பார்த்தீங்கன்னா ஊற்றிடுவோம். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சொசைட்டிக்கு ஊற்றுறதில்ல, கஸ்டமருக்கு தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ பால் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக தெரியும். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பாலை கறந்துட்டு மீதி பால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கண்டுக்குட்டிக்கு வேணால் பிரித்து எல்லா மாட்டையும் வேணால் கரெக்டாக கொடுத்துருவோம். கண்டுக்குட்டிக்கு எக்ஸ்ட்ரா பால் எவ்வளோப்பாச்சு கஸ்டமர் கேட்டாங்கன்னா முன்னாடியே சொல்லிடுவாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பாலை கறந்துடுவோம். சப்போஸ் பால் ஊற்றும் போது யாராச்சும் வீட்டில் இல்லையாவோ பால் மீதி ஆச்சுன்னா அதை கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு அதை தயிர் போட்டு அதை பார்த்தா நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம். மோர் யூஸ் வெண்ணெய் எடுத்துக்கலாம், வெண்ணெய் எடுத்துக்கலாம், தயிர் போட்டு சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ பாருங்கள் மழை பார்த்தீங்கன்னா பெஞ்சிட்ருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மழையில் தான் நனையும். ஏன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் அதிகம், கொஞ்சம் மழையும் நனையிட்டோம். அதான் கொஞ்சம் அதுக்கு நல்லாயிருக்கும் குளிச்ச மாதிரி. இதை நான் சொன்ன இந்த மசால் புல் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பற்றாக்குறை இருக்குது. ஏன்னா நீங்கள் பார்த்தா தெரியும் எல்லாம் வந்து இப்போ வளர்ந்துட்டு இருக்குது. ஓகே. ஸோ அம்மா பார்த்தீங்கன்னா பால் கறந்து முடிக்க போகிறாங்க. ஸோ நம்ம பாலை பார்த்துருவோம் இது வரைக்கும் கறந்த பால்லாம் எவ்வளோ நம்பி இருக்குன்னு. ஸோ இது வந்து 10 லிட்டர் கேனு மேலே வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. 10.25 பிடிக்குது. ஸோ 10 லிட்டர் மேலே 10 லிட்டர் பிடிச்சிருச்சு. இது பார்த்திங்கன்னா 7 லிட்டர் கேனு பாருங்கள் மேலே வரைக்கும் வந்துருச்சு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு 17 லிட்டர் பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு எடுத்திருக்கு. ஸோ அந்த மாடு ஒன்று கரெக்டாக ஒரு மாடு ஒன்று கறந்துருக்குறாங்க கடைசியில். ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு 2 லிட்டர் கறக்கும், 2 இல்லைனா 3 கறக்கும். அம்மா கறந்து முடிச்சிட்டாங்க. வாங்க பாலை பார்த்துருவோம். ஓகே, இது பார்த்திங்கன்னா 3 லிட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ 10, 7 ப்ளஸ் இந்த 3 லிட்ரு 3 இல்லை 2 வரும்னு நினைக்கிறேன். ஸோ 10, 7, 2 இதுனா 19 லிட்ரு டோட்டலாக வந்துருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேனில் பார்த்தீங்கன்னா ஊற்றி நம்ம கொண்டு போக போகிறோம். இதுக்கு இத்தனை கேன் எனக்கு டவுட் வரும். ஸோ இந்த கேனில் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கேனு கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அந்த கேனில் ஊற்றி அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா வச்சுட்டா போதும். சில வீட்டில் இது மாதிரி கொடுத்துருவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வேலை முடிஞ்சவரை லேட் ஆகும். இல்லை பார்த்தோன்னா எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா வந்து டியூஷனுக்கு எங்கேயாச்சும் கிளம்பிடுவாங்க, பசங்களை கூட்டிகிட்டு எங்கேயாச்சும் ப்ளே கிரவுண்டு கிளம்பியிருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் இந்த மாதிரி கேனை கொடுத்துட்ருவாங்க. ஸோ நாம் வந்து அந்த கேனில் பாலை ஊற்றிட்டு கொண்டு போய் பார்த்தோன்னா அந்த வச்சுட்டா போகுது வீட்டில். சில வீட்டில் பார்த்தோன்னா நம்ம அளந்து ஊற்றிக்கலாம், சில வீட்டில் மட்டும் இந்த மாதிரி கேன் வந்திருக்கும். ஸோ இப்போ தான் எல்லா பாலையும் பார்த்தீங்கன்னா ஒட்டுக்க இந்த இதில் ஊற்றி இதை வந்து பிரித்து அந்த சின்ன சின்ன கேனில் பார்த்தோன்னா ஊற்ற போகிறோம். ஸோ இந்த பால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து எந்த இதுவுமே கெமிக்கல் எதுவுமே கலக்காத சுத்தமான பால் பார்த்தீங்கன்னா பியூரான பால்னால் இப்படி தான் இருக்கும். 4 மணி நேரம் 5 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா கெட்டுரும் நீங்கள் வச்சுருந்தா வெளியே. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த கெமிக்கலும் கலக்கலை, இயற்கையாகவே கறந்த பால். ஸோ 4-5 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வெளியே வச்சுருந்தீங்கன்னா பால் கெட்டு போயிடும். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் குடிச்சிடணும் அந்த பால்லாம்.
ஸோ இன்னும் ஒரு கேன் வர வேண்டியது 10 லிட்டர் கேனு. ஸோ அது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தையும் பிரித்து கேனில் ஊற்றிட்டு கிளம்பிடுவோம். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி வச்சுருவோம். அது பார்த்தீங்கன்னா சேல்ஸுக்கு போகும். அடுத்து அந்த மெலிச்சு பழம் அதுவும் பார்த்தீங்கன்னா போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் டிஸ்கவுண்ட் இந்த காய் இதெல்லாம். ஸோ அதனால எல்லோரும் வாங்கிக்கலாம் நம்மளுக்கு. ஸோ 10 லிட்டர் கேன் பால் வந்தாச்சு. ஸோ இதை ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் மேலே தள்ளுபு கொஞ்சம் இன்னும் 1 லிட்டரு மேலே ஊற்றினீங்கன்னா நம்பிடும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த வரைக்கும் எட்ஜ் வரைக்கும் வந்துடுச்சு. இங்கே ஒரு ஏதோ பூச்சி மறக்குது. அது வந்து நீங்கள் பால் கறக்கும்போது அப்பப்போ ஏதாவது பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே விழுந்துடும். இது வந்து பிரச்சனை இல்லை. நாங்கள் வந்து பால் ஊற்றும் போது சல்லடை வச்சு வடித்து அதை கிளியர் பண்ணி விட்டுருவோம். இது இயற்கை தான். நீங்கள் பால் கறக்கும்போது வந்து விழுக்கிறது ஏதாவது பூச்சி. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு 19 லிட்டர் பால் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சேல்ஸுக்கு போகுது கஸ்டமருக்கு எல்லாத்துக்கும். இந்த ஊற்றி முடிக்கிற கடன் ஆகும் பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு தெரிஞ்சு 1.5 மணி நேரம் பார்த்தீங்கன்னா ஆயிரும். 5 மணி இப்போ. ஸோ எல்லாத்தையும் ஊற்றி முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து 6:30 ஆயிரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் கொஞ்சம் பக்கத்தில் இல்லை. எல்லாம் பார்த்தீங்கன்னா வீடு வீடுக்கு ஒரு வீடு கதவை தட்டி எங்கள் வெளியே வந்து இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஊற்றிட்டு வரதுக்கு லேட் ஆயிரும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம். இதே சொசைட்டி ஊற்றினா வந்து கம்மியாக தான் இருக்கும். நம்ம ப்ரைஸ் மணி காம்படிஷனு கொஸ்டின் மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.